ஹாய் கைஸ், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து லோக்கல்லே கிடைக்கும். இது வந்து பவர் ஆன் ஆக மாட்டேங்குது. சார்ஜர் போட்டாலும் சார்ஜ் இண்டிகேஷன் வரல. ஓகே கைஸ், இந்த ஸ்பீக்கரை நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மதர் போர்டை வெளியே எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் ரிமூவ் பண்ணுறத வந்து நான் வீடியோட டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குன்னு சொல்லிட்டு நான் அதனால் வீடியோ எடுக்கல. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்பீக்கரை பிரிச்சாச்சு. பிரித்த உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் பின் வந்து அந்த லீடு வந்து கட் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு சார்ஜ் ஏறல. நம்ம அதே பின்னை போட்டு சால்ட்ரு பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அது வந்து தாங்காது. அதனால் நம்ம ஒரு டைப் சி போர்ட்டை நம்ம வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இது ஓல்டு டைப்னு சொல்லிட்டு கேட்டால் தருவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டால் தருவாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை தான் நம்ம சர்க்கியூட்டில் ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த பின்னோட லீடு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். நம்ம பார்க்கலாம். ஓகே, தெரியுதுங்களா? இதான் இந்த ரொம்ப லீடு கட்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த பின்னை நம்ம V8ன்னு சொல்லுவாங்க. அந்த பின்னை நம்ம போட போகிறதில்ல. நம்ம அதுக்கு பதிலாக தான் நம்ம டைப் சி போர்ட்டை நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம இந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும். இதை நம்ம அப்புறமேட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம சால்ட்ரு பண்ணி அந்த 2 ப்ளஸ்ஸு மைனஸையும் நம்ம சால்ட்ரு போர்டில் பண்ணிட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் என்ன ஒரு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா டோரு, இந்த டோரில் வந்து இந்த டைப் சி போர்ட் நம்ம போகிறோம் இல்லையா ஒன்றில் டைப், அது வந்து இடிக்கக்கூடாது. இடிக்காதனால நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயோடு இருக்கு இல்லையா, அந்த டயோடில் பாசிட்டிவ் கொடுக்கணும். கிரவுண்டை வந்து நம்ம, அதாவது நெகட்டிவ் வந்து நம்ம கிரவுண்டை கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து இங்கே ஆனோடு பாயிண்டில் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். இப்போ நம்ம கொடுக்குற சப்ளை இந்த டயோடு வழியாக தான் போயிட்டு நமக்கு பேட்டரியில் போயிட்டு சார்ஜ் ஏறும். ஓகேங்களா? ஏன் அந்த இடத்துல பிளாக்கை கொடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் வாங்குற கம்பெனியில், அந்த கம்பெனியில் வந்து ரெட்டை வந்து மைனஸாகவும் பிளாக்கை வந்து ப்ளஸ்ஸாகவும் மாற்றி வச்சுருக்காங்க. அதனால தான். ஓகே, நம்ம இப்போ இது சால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த வழியாக பார்க்கலாம். ஓகே, சால்ட்ரு பண்ண இடத்துல இந்த மாதிரி ஐபியும் ஒரு ப்ரெஷ்ஷு டூத்பேஸ்ட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஐபி தின்னர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. பாருங்கள், நான் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு. அந்த டோர் வந்து இந்த டைப் சி பின்னில் இடிக்கக்கூடாது. ரொம்ப உள்ளார தள்ளி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு வேலையும் பழகணும். ஓகே காய்ஸ், நம்ம பழைய மாரி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ போர்டை மட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ டைப் சி பின்னை சார்ஜர் வந்து எடுத்துகிட்டு நம்ம இதில் இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு சார்ஜும் இப்போ கவாயிருது. ஓகே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த ஸ்டிக்கர் போட்டிருக்கீங்க இல்லையா, இது கீழே தான் ஸ்க்ரூ இருக்கும். ஓகேங்களா? இது நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. இந்த ஸ்டிக்கருக்கு கீழே தான் இந்த ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் தான் நம்ம போர்டை கீட்ட முடியும். ஓகேங்களா? இதை மட்டும் கவனமாக பார்த்துங்க. நீங்கள் ஸ்டிக்கரை பிக்காமல் நீங்கள் வந்து உடச்சி தான் எடுக்க முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு சார்ஜ் பக்காவாக ஏறுது. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இப்போ ஒரு வீடியோ சாங் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். Okay guys, thanks for watching guys, bye.